முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஏன் தனிமைப்படுத்துகிறார் அப்படின்னா, நீங்க தலைவனா மாறணும்ன்றதற்காகத்தான் கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துகிறார். நம்புறீங்களா? உன்னுடைய உயர்வு இல்லப்பா, நீ தலைவனாகணும். நீ இந்த இடத்துல இருக்கக்கூடியவன் அல்ல. உன்னை நம்பி நான் நிறைய பேரை கொடுக்க போறேன், உன்னை நம்பி நான் நிக்க வைக்க போறேன், உன்னை அப்படி அலங்கரிக்க போறேன் அப்படின்ற ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் கர்த்தர் தனிமை என்கிற பாதையை உங்களுக்கு அனுமதிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றாய் கவனிங்கள். தலைவனை கர்த்தர் கூட்டத்தோட வைத்து உருவாக்கவே முடியாது. கவனிக்கிறீங்களா? ஒரு தலைவனாக போகிற ஒரு மனுஷனை கூட்டத்தோட வச்சு கர்த்தரால உருவாக்க முடியாது. கர்த்தர் அப்படி அந்த முயற்சி எடுக்கிறதும் இல்லை. ஒரு ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆடுகள் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, குலை தலைகளை போடும்போது எப்படி சாப்பிடணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க, எப்படி நடக்கணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனா எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டு கூட்டத்திலேயே ஒரே ஒரு ஆட்டை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து அதுக்கு தனியா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் கிடையாது, இதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள நீ எல்லா ஆட்டு கூட்டத்துக்கும் என்னவா மாற போற? நீ முன்னாடி நடந்து போவ, உனக்கு பின்னாடி எல்லா ஆடுகளும் கடந்து வர்றதற்கு நீ தனியாக உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு என்று மேய்ப்பன் அறிந்து அதை தனியாய் உருவாக்குறது போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் தனிமையை அனுமதிப்பாரே, ஆனால் உன்னை ஒரு தலைவனாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஒரு தலைவியாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் உன் பின்னே ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, உன் பின்னே நீ ராஜாவாய் ராஜாத்தியாய் அரசாளுகிற காலம் உங்களுக்கு சீக்கிரமாய் வரப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா.